ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 10 மேக்ஸ் கொஷின் ப்ளஸ் 10 சயின்ஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது 3வது கிளாஸ். சரிங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். 999 கியூபின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லை மேம், நான் ஃபார்முலாலாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அப்படியே 999 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். அதாவது 999 இன்ட்டு 999 இன்ட்டு 999 இப்படி போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போனீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். எப்படி ஃபார்முலா மெத்தடில் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏன்னா மல்டிப்பிளில் நீங்களே ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஃபார்முலா மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ 999 எப்படி போடலாம்? 1000 மைனஸ் 1 இப்படி போடலாமா? இப்போ 1000 மைனஸ் 1 அப்படின்னு போட்டோம்னா அதோட வேல்யூவும் நமக்கு 999 தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா a மைனஸ் பி ஹோல் கியூப். ஏன்னா இங்கே கியூப் கொடுத்துருக்காங்களா, அதனால தான் ஸ்கொயர்லாம் போடலை. a மைனஸ் பி ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். இது என்ன வரும்னா a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab a மைனஸ் b. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏயோட வேல்யூ 1000, பியோட வேல்யூ 1. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே a கியூப் கொடுத்துருக்கானா, அப்போ 1000 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 1 போட்டு ஒரு 90 கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 90 போடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் பி கியூப். பி கியூப்னா 1 தானே பியோட வேல்யூ, அப்போ 1 கியூப் பண்ணாலும் அதே 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3ab. 3ன்றது என்னது? அப்படியே வந்துடும். அப்போ ஏன்றது 1000, பின்றது 1. அப்போ 3 இன்ட்டு 1000 3000. 3000 இன்ட்டு 1 3000 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 3000 அப்படியே வந்துடும், அதாவது மைனஸ் 3000. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்றது 1000, 1000 மைனஸ் 1 999 கிடைக்கும். சரிங்களா? இந்த வேல்யூவை அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 1 போட்டு 90 போட்டுக்கலாமா? மைனஸ் இந்த 3000 இன்ட்டு 999 இதை மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 1, அதாவது இந்த மைனஸ் 1 வருது. அப்புறம் மைனஸ் இந்த 3000 இன்ட்டு 999 இதை மைனஸ் பண்ணணும். இந்த 3000 இன்ட்டு 9 இதை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 2299700 இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் 1 இந்த மைனஸ், இப்போ இந்த வேல்யூ கூட லெஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 9970029999, அதாவது ஆப்ஷன் ஏ கிடைக்கும். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். சிம்பிள் தான். கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு எந்த விகிதம் விகித சமமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து விகித சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். விகித சமம்னா என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிப்போம். அதே மாதிரி நடுவில் செகண்டையும் தேர்டையும் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிப்போம். இது 2 வேல்யூவும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுத்துப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 3:2, நெக்ஸ்ட்டு 30:20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்கிறதும் எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம், செகண்டும் தேர்டும் இருக்கிறத எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். இது 2 வேல்யூவும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுதான் விகித சமம். அப்போ 3 × 20, 3 × 20 என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 × 30 60 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ ஃபஸ்ட்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் விகித சமம். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள், இதே மெத்தடில் எதுக்குமே வராது. சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்லேயே வந்துட்டதுனால மீதி எதுவுமே ட்ரை பண்ணலை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? தரவுகள் 12, x, 28. தரவுகள் 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சராசரி அதை கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணால் நமக்கு ஈஸியாக சராசரி கிடச்சிரும். இங்கே டோட்டலாக எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 இருக்குது. 12, x, 28. அப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா? 12 + x + 28. அப்போ 3 நம்பர் இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இதோட சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த 18 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 12 + 28 என்ன வேல்யூ வரும்? 40 வரும். 40 + x, இந்த x அப்படியே எடுத்துப்போமா, by 3 = 18. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 40 + x அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 3 வந்து டிவிஷனில் இருக்குது. அப்போ அது அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறுமா? அப்போ 18 × 3 54 கிடைக்கும். சரிங்களா? 54. அப்போ 40 + x 54 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸை அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டு 54 - 40 போடலாமா? ஏன்னா இந்த சைடில் ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 14. 54ல் 40 லெஸ் பண்ணிட்டா 14 கிடைக்கும். 14 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஈஸியாக இருக்குங்களா? ஒருவர் 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை ரூபாய் 24 லட்சத்துக்கு வாங்கி அதில் 1200 சதுர அடியை ரூபாய் 24 லட்சத்துக்கு விற்பனை செய்தார். அனைத்து இடத்தையும் அதே இலைக்கு விற்பனை செய்த பின் அவருக்கு கிடைக்கும் லாபம் மற்றும் நஷ்டம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம் படிக்கக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, அவர் வந்துட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, சரிங்களா? ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னா 2400. இந்த ஸ்கொயர் ஃபீட்டை எவ்வளோக்கு வாங்குறாங்களாம்? 24 லட்சத்துக்கு வாங்குறாராம். அதில் 1200 சதுர அடியை, 1200னா இந்த 2400ல் பாதி தானே, 2400ல் பாதி 1200. 1200 அதை பாதியை வாங்கின அதே விலைக்கு, அதே 24 லட்சத்துக்கே வித்துடுறாரு. சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறாரு? மீதி இருக்கிற இடத்தையும் விற்கிறாரு. அப்படின்னும் போது அவருக்கு வந்து கிடைக்கிறது லாபமா நஷ்டமா? லாபம்னா எவ்வளோ கிடைக்கும், நஷ்டம்னா எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. வாங்கினதில் பாதி இடத்த அதே விலைக்கு வித்துட்டாருன்னா மீதி இருக்கிற இடம் அவருக்கு ஃப்ரீ தானே. அப்போ மீதி இருக்கிற இடமும் அதே விலைக்கு விற்கிறாருன்னா அது லாபம். அப்போ மீதி இருக்கிறது 24 லட்சம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 லட்சம் ப்ளஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஏல பாருங்கள் ப்ளஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் சியில் மைனஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே இங்கே. அப்போ இது லாபம் தான். அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 4 நாணயங்களை ஒரு முறை சுண்டப்பட்டால் 4 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 4 தலை மட்டும் வேணுமா? அதாவது 4 நாணயங்கள், டோட்டலாக எத்தனை நாணயங்களை சுண்டுறாங்க, எத்தனை காயின்னா 4 காயின்ஸ். அப்போ 4 காயின் சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பேசிக்காக ஒரே ஒரு நாணயத்தை சுண்டுறாங்கன்னா அதில் 2 வாய்ப்பு தான். ஒன்று தலை விழணும், இல்லை பூ விழணும். அதாவது ஹெட் இல்லை டெயில்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் விழணும். அப்போ 2 நாணயம் சுண்டுறாங்கன்னா HT 2 தான். அப்போ மொத்தமாக எத்தனை நாணயங்கள் சுண்டுறாங்க? 4. அப்போ 2 நாணயம், அப்போ வாய்ப்பு 2 வாய்ப்பு தான். எத்தனை நாணயங்கள்? 4. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? டோட்டலாக முடிவுகள் எத்தனை கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ முடிவுகளோட எண்ணிக்கை 16 இருக்கும். அப்போ மொத்த முடிவுகள் எவ்வளோ? 16. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 4 தலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4மே தலைகளாக ஒரே ஒரு டைம் தான் வரும். ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு 4மே ஹெட்டாக இருக்கிறது ஒரே ஒரு டைம் தான் வரும். மீதியெல்லாம் எப்படி வரும்? HT இல்லைன்னா HTH இப்படி வரும். HTHH இந்த மாதிரி தான் வரும். இல்லைனா TTHH இந்த மாதிரி தான் வரும். 4மே தலைகளாக ஒரே ஒரு டைம் தான் வரும். அப்போ 1/16 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு முதல் n இயல் எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு இயல் எண்களோட சராசரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கூடுதல் அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சராசரி போட்டுடலாமா? அப்போ முதல் n இயல் எண்களோட கூடுதல் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. இதுதான் முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இதோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரினா நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்த நம்பரால் டிவைட் பண்ணுவோமா? எத்தனை நம்பர் இருக்கா அதால் டிவைட் பண்ணுவோமா? என்னோட இயல் எண்கள், முதல் n இயல் எண்கள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்னால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஏன் என்னால் டிவைட் பண்ணுறோன்னா n இயல் எண்களோட சராசரி தான் கேட்டிருக்காங்க. சராசரினாவே அந்த கொடுத்துருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்னால் டிவைட் பண்ணால் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வெறும் n + 1/2 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். P + 2Q = 18 மற்றும் PQ = 40 எனில் 2/P + 1/Qவின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்க்கறதுக்கு தான் டெரராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொஷின் ரொம்ப 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 ஈஸி.
நமக்கு 2/p + 1/q இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம். 2/p + 1/q சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 2 × q 2q வருமா ப்ளஸ் 1 × p கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கீழே டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போமா pq. இப்போ இதோட வேல்யூ என்ன 2q + p pq அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 2q + p இதோட வேல்யூ இங்கே நமக்கு 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 18 அப்படியே போட்டுக்கிறோம். pqவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 40 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 40 அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 2s are 18, 2 2s are 4, 0 அப்படியே வந்துடும். அப்போ 9/20 இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதல் 4 இயல் எண்களின் இடைநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயல் எண்கள்னால் என்ன சொல்லுவோம்? 1 2 3 4 சொல்லுவோமா? அவங்க கேட்டிருக்கிறதே முதல் 4 இயல் எண்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் 4 இயல் எண்கள் 1 2 3 4 இது 4 தான். சரிங்களா? இப்போ இதோட இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலைனா என்ன சொல்லுவோம்? நம்ம நடுவில் இருக்கிற நம்பர் தான் இடைநிலைன்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்கே 5 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட இடைநிலை ஃபஸ்ட்டு 2 நம்பர் விட்டுட்டு இந்த 2 நம்பர் விட்டுட்டு 3 இருக்குங்களா நடுவில்? அப்போ இதோட இடைநிலை 3ன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது முதல் 4 எண்களோட இடைநிலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 2 + 3 இந்த 2வையும் 3யும் நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் எடுத்துக்கிறோம். 2 + 3 2வையும் 3யும் ஆட் பண்ணால் 5. இப்போ இந்த 5ஐ டிவைட் பண்ணலாமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5 கிடைக்கும். அப்போ இதோட இடைநிலை 2.5. ஆன்சர் எங்கே இருக்குது? டி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தடுத்த ஏதேனும் 3 இயல் எண்களின் கூடுதல் 45 எனில் அதன் முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ஈஸி தான். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தடுத்து ஏதேனும் 3 இயல் எண்களின் கூடுதல். முதல் 3 இயல் எண்கள் அவங்க சொல்லலை. கொஷினை நல்லா பாருங்கள். அடுத்தடுத்த ஏதேனும் 3 இயல் எண்கள் இதோட கூடுதல் 45ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட கூடுதல் 45 நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா? 3 இயல் எண்கள் ஏதேனும் 3 இயல் எண்கள் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொடுத்துருக்க அந்த 3 அப்படியே டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 45ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 15 தான் நடுவில் இருக்க நம்பராக இருக்கும். அதாவது 15 தான் அந்த 3 எண்களோட நடுவில் இருக்க நம்பர். அப்போ 15க்கு முன்னாடி என்ன வரும்? 14. 15க்கு அடுத்தது 16. அப்போ அந்த 3 இயல் எண்கள் இதுதான் 14 15 16. இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 45 அப்படியே கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த 3 இயல் எண்களை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா அதன் முதல் மற்றும் 3ஆம் எண்களின் கூடுதல். அப்போ முதல் எண் என்னது? 14. மூன்றாவது எண் 16. அப்போ 14ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 30 கிடைக்கும். அப்போ அந்த முதலாம் மற்றும் 3ஆம் எண்களோட கூடுதல் 30. ஆப்ஷன் ஏ. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல மும்மடங்கு. அதில் 5 முழுக்கள் 3, 4, 6, 9, 10 மற்றும் அதன் இடைநிலை அளவு 8 எனில் ஆறாவது முழு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடைநிலை அளவை போல மும்மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது 6 மிகை முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. அதோட சராசரி இடைநிலை அளவை போல மும்மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கீழே அதே லைனில் என்ன கொடுத்துருக்காங்க? இடைநிலை அளவு 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இடைநிலை அளவு 8னா அந்த சராசரி இடைநிலை அளவை போல மும்மடங்கு அப்படின்னக்குள்ள 8 × 3 போடலாமா? 8 3s are 24. சரிங்களா? அப்போ இந்த 24 தான் அதுக்கான சராசரி. 24 அதுக்கான சராசரியை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 6 மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 24 எதோட சராசரி? இந்த 6 மிகை முழுக்களோட சராசரி. அப்போ இந்த 6 மிகை முழுக்களில் நமக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துட்டு 6ஆவது முழு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6ஆவது நமக்கு தெரியாது. அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சராசரி கண்டுபிடிக்கணும்.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சராசரினா பேசிக்காக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்ஸையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பரோ அதெல்லாம் டிவைட் பண்ணி வர்றது தானே சராசரின்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 + 4 + 6 + 9 + 10 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 32 கிடைக்குது. 32 + எக்ஸ். ஏன் இந்த எக்ஸ் போடுறோன்னா 5 நம்பரோட வேல்யூ தான் 32. இந்த எக்ஸுன்றது என்னன்னு தெரியாது, 6வது நம்பர். அப்போ ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பை டோட்டலாக 6 மிகை முழுக்கலாம். அப்போ 6 போட்டோம். சராசரி 24. சரிங்களா? இப்போ இந்த 6 வந்து இந்த பக்கம் கொண்டு போகக்குள்ள மல்டிப்ளிகேஷனாக மாறுமா? அப்போ 32 + எக்ஸு 24 × 6 இது மல்டிபிள் பண்ணால் 144 கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் அப்படியே இப்படி வச்சுட்டு 144ல் -32 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 112, அதாவது எக்ஸோட வேல்யூ 112 கிடைக்கும். அப்போ 6வது முழு எண் என்னென்னா 112. இது வந்து நமக்கு ஆப்ஷனில் எங்கேயுமே கொடுக்கல. கரெக்டான ஆன்சர் 112 தான். ஆப்ஷனில் இது எங்கேயுமே இல்லாததுனால இதை வந்து நமக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்டார் கொஸ்டின் சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு சம்மில் ஏதாவது ஆன்சர் வரலன்னா நம்ம அப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸ்டார் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் தான் ஆன்சர் கிடைக்கும். அதனால் ஏதாவது இதுக்கு ஆன்சர் தெரியலனாலும் ஏபிசிடியில் ஏதாவது ஒன்று போட்டு வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கு ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின். இன்றைக்கு நம்ம 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டோம். அடுத்தது சயின்ஸ் கொஷின் பார்ப்போம். இப்போ சயின்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். குடை ராட்டினத்தில் சுழலும் ஒருவர் பெரும் வெளிநோக்கிய விசை என்பது ஒரு உராய்வு விசை, மையநோக்கு விசை, மைய விலக்கு விசை, இழுவிசை. இது வந்து நம்ம 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஆல்ரெடி டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதில் தான் இருக்குது. இப்போ குடை ராட்டினத்தில் ஒருத்தவங்க சுழல்றாங்கன்னா அவங்க பெற வெளிநோக்கிய விசை அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை, அதாவது ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்குச்சுன்னா மையத்திலேருந்து வெளிப்புறமாக ஒரு விசை செயல்படும். அதை தான் மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி மைய விலக்கு விசை. அதாவது ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்குச்சுன்னா மையத்திலேருந்து, அதாவது அந்த பொருளோட வட்டப்பாதை மையத்திலேருந்து வெளிநோக்கி ஒரு விசை செயல்படும். அதை தான் மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராட்டினத்தில் சுழலும் போது நம்மளெல்லாம் அப்படியே வெளியவே நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும்ல, உட்பக்கத்துலேருந்து வெளியே நம்மளை தள்ளுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ராட்டினம் சுற்றும் போது அந்த கூடெல்லாம் அந்த பாக்ஸாக இருக்கும்ல, அது வந்து வெளிநோக்கி தான் அது சுற்றும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இடத்துல மைய விலக்கு விசை செயல்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். உராய்வின் மூலம் அமைப்பிற்கு நேர் மின்னோட்டம் மற்றும் எதிர் மின்னோட்டம் உருவாக்க காரணம். இப்போ உராய்வின் மூலம் அமைப்பிற்கு நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் உருவாக காரணம், இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 2 பொருளை நம்ம வந்து ஒன்றோட ஒன்று தேய்க்கிறோம். அது வந்து உராய்வுன்னு சொல்லலாமா? 2 பொருளை நம்ம தேய்க்கணும்னா அந்த இடத்துல ஒரு உராய்வு நடைபெறுது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறும். சரிங்களா? எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர் மின்னோட்டத்தையும் எலக்ட்ரானை ஏற்ற பொருள் வந்து எதிர் மின்னோட்டத்தையும் பெறுது. இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இப்போ இங்கே இடம் மாறுறது என்னன்னா எலக்ட்ரான் தான் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு இடம் பெறுது. இங்கே உராய்வின் மூலம் நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்து நீக்கிறது, எலக்ட்ரான்கள் சேர்க்கறது. அது உராய்வின் மூலமாக ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்தப்படுது. அதுதான் இதுக்கு ரீசன். ஆப்ஷன் டி. இங்கே ஏன் வந்து இங்கே புரோட்டான்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? புரோட்டான் சொல்லி வந்திருக்குல்ல, ஏன் புரோட்டான்லாம் வராதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். புரோட்டான் வந்து வராது. ஏன்னா புரோட்டான்கள் வந்து அணுக்கருக்குள்ளேயே தான் இருக்கும். சரிங்களா? அணுக்கருக்குள்ள புரோட்டான் இருக்கிறதுனால அங்கு வந்து இடப்பெயர்வு ஆகாது. புரோட்டான்கள் இடப்பெயர்வு ஆகாது. எலக்ட்ரான்கள் தானே அணுக்கருக்களுக்கு வெளியே இருக்கும். அப்போ எலக்ட்ரான்கள் தான் இடப்பெயர்வு ஆகும். சரிங்களா? அதுதான். அப்போ ஆன்சர் என்னன்னா எலக்ட்ரான்களை நீக்குதல் மற்றும் எலக்ட்ரான்களை சேர்த்தல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேட்குணரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது உண்மை அதிர்வெண்ணுக்கு சமம் எனில் பின்வரும் கூற்றில் எது சரி? இந்த கொஷினை இன்னொரு டைம் கேளுங்க. கேட்குணரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது உண்மை அதிர்வெண்ணுக்கு சமம் எனில் பின்வரும் கூற்றில் எது சரி? கேட்குணரும் ஒளி மூலமும் ஒன்றையொன்று விலக்கி செல்கிறது. கேட்குணரும் ஒளி மூலமும் ஒன்றையொன்று நெருங்கி வருகிறது. கேட்குணரும் ஒளி மூலமும் ஒன்றையொன்று சமமான வேகத்தில் நெருங்குகிறது. கேட்குணரும் ஒளி மூலமும் ஒரே திசையில் சம வேகத்தில் நகர்கிறது.
இந்த கொஷினை பார்த்தா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இது இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி தோணும். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த கொஷினுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு காரில் உட்காந்துருக்கீங்க, அதே போல் உங்கள் ஃப்ரெண்டும் இன்னொரு காரில் உட்காந்துருக்காரு. சரிங்களா? அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட கையில் ஒரு மைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மைக் வச்சுட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் 2 காருமே சம வேகத்தில் போகுது. சரிங்களா? ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு இல்லைங்களா? 2 காருமே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. மேம் அது என்ன கார் உருண்டுட்டா போகுது அப்படின்னு கேட்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு தான். இல்லை 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட வச்சுக்கலாம். ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரெண்டுமே ஒரே வேகத்திலே போகுது. அப்போ சமமாக தானே இருக்குது. ரெண்டுமே சமமாக போகும்போது உங்களுக்கு இருக்கிற தூரம் வந்து குறையவும் குறையாது, அதிகரிக்கவும் அதிகரிக்காது. ஏன்னா 2 பேருமே சம வேகத்தில் போகிறீங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்? உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு நேராகவே உட்காந்துருக்க மாதிரி தானே தோணும். ஏன்னா 2 பேரும் ஒரே கிலோமீட்டர் ஸ்பீட் போகும்போது இதில் இடைவெளி மாறாததுனால அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்ற அதிர்வெண்லையும் மாற்றம் இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இடைவெளி வந்து அந்த இடத்துல மாறல அப்படின்னும் போது அவங்க பாட்டு பாடிட்டு வராங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற அதிர்வெண்லையும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அப்போ அவர் என்ன பாடுறாரோ அதை அப்படியே நீங்கள் கேட்க முடியும் ஸ்பீக்கரில் பாடுறதுனால. சரிங்களா? அப்போ இங்கே என்ன யூஸ் ஆகுதுன்னா டாப்லர் எஃபெக்ட். சத்தம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ கேட்கணும்னா 2 பேருக்கும் இடையே இருக்கிற தூரம் வந்து மாறணும். சரிங்களா? தூரம் மாறினாதான் ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு வேகமாக போனால் உங்களுக்கு சவுண்டு கம்மியாக கேட்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி வரணும். நீங்கள் 2 பேரும் மிஸ்மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு சவுண்டு அதிகமாகவோ குறைவாகவோ கேட்கும். 2 பேரும் ஈக்குவலாகவே போகும்போது அந்த இடத்துல எந்த விதமான மாற்றமே இருக்காது தானே. அப்போ ஒலி மூலம் வந்து உங்களை நோக்கி வந்துச்சுன்னா சத்தம் அதிகமாக தெரியும். ஒலி மூலம் உங்களை விட்டு விலகி போச்சுன்னா சத்தம் குறைவாகவே இருக்கும். தூரம் மாறலைன்னா சத்தமும் மாறாது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கேட்குணரும்னா யார்? நீங்கள். ஒலி மூலம்னா யார்? உங்களோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒரே வேகத்தில் ஒரே திசையிலே செல்லும்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் வந்து நிலையாகவே இருக்கிற மாதிரி தான் செயல்படுவீங்க. அதனால் ஒலியோட அதிர்வெண்ணில் எந்த மாற்றமுமே இருக்காது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஓரளவு உங்களால் கெஸ் பண்ண முடிச்சுதுங்களா? கேட்குணரும் ஒலி மூலமும் ஒரே திசையில் சம வேகத்தில் நகர்கிறது. அப்போ கேட்குணர் நீங்கள், ஒலி மூலம் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் ஒரே திசையில் ஒரே சம வேகத்தில் நகர்றதுனால தான் இங்கே தோற்ற அதிர்வெண் வந்து உண்மை அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே இது எந்த எஃபெக்டை பற்றி இங்கே சொல்ல வந்திருக்காங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் தான் இங்கே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மின்தூக்கி ஏ என்ற முகடு மதிப்பில் மேலே நகர்கிறது எனில். ஆக்சுவலாக இங்கே வந்து மின்தூக்கியை பற்றி கொடுத்துருக்காங்க. தோற்ற எடை நிலையாக உள்ள போது எடையை விட குறைவு, தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடைக்கு சமம், தோற்ற எடையின் மதிப்பு சுழி, தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்டனோட செகண்ட் லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட் எப்படி இருக்குன்னா 50 kg அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 50 kg இருக்கீங்க அப்படின்னா லிஃப்ட்டு ஆன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லிஃப்ட்டு என்ன பண்ணுவோம்? மேலே தானே போகும். அப்போ மின்தூக்கி மேலே போகும்போது உங்களோட எடை வந்து அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க அந்த புவியீர்ப்பு விசை. அதுதான் இப்போ லிஃப்ட்டு மேலே போகும்போது அது வந்து உங்களை மேல் நோக்கி தள்ளும். அதே சமயம் இந்த புவியீர்ப்பு விசைனால் உங்களோட பாடி வந்து கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த 2 விசையும் சேர்றதுனால தரை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குற அழுத்தம் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் கூடின மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம். அதாவது நம்ம எடையை விட நம்ம லிஃப்ட்டில் மேலே போகும்போது நம்மளோட எடை வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நிலையான எடை அந்த நம்மளோட உண்மையான வெயிட்டு நம்ம மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஒரு தாமிர கம்பியினுடைய நீளமும் குறுக்கு வெட்டு பரப்பும் 2 மடங்காக உயர்த்தினால் தாமிர கம்பியினுடைய மின்தடை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மின்தடை அப்படின்றது என்னென்னா நீளம் மற்றும் பரப்பை பொறுத்து மாறும். அதாவது மின்தடைன்றது நீளத்தையும் பரப்பையும் பொறுத்து மாறும். ஆனால் மின்தடை என்னன்றது அந்த பொருளோட தன்மையை பொறுத்தது. சரிங்களா? இப்போ கம்பி வந்து தாமிரத்தால் ஆனது அப்படின்னும் போது அதோட நீளத்தை எவ்வளவு மாற்றினாலும் அதோட மின்தடை வந்து மாறாது. அப்போ ஆன்சர் என்னன்னா மாறாது.
ஆப்ஷன் சி. டி இல்லை, ஆப்ஷன் சி மாறாது. நெக்ஸ்ட்டு, எலுமிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடாவை ஒன்றுடன் ஒன்று கலக்கும்போது உருவாகும் உப்பு கூறு. இப்போ எலுமிச்சை சாறில் என்ன இருக்கும், என்ன ஆசிட் இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. எலுமிச்சை சாறில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அப்போ பேக்கிங் சோடாவில் சோடியம் பைகார்பனேட் இருக்குது. இது ரெண்டும் வினை புரிஞ்சுதுன்னா சோடியம் சிட்ரேட், அது வந்து ஒரு உப்பு, சரிங்களா? சோடியம் சிட்ரேட் அப்படின்ற உப்பு, அது கூட கொஞ்சமாக நீர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக வெளியே வரும், சரிங்களா? அப்போ சிட்ரிக் ஆசிடும் சோடியம் பைகார்பனேட், எலுமிச்சை சாறு ப்ளஸ் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்னென்னா, ரெண்டு வினை புரியும் போது நமக்கு கிடைக்கிறது சோடியம் சிட்ரேட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாக் தடுப்பு மருந்து எந்த நோயை தடுப்பதற்கு அளிக்கப்படுகிறது? சாக் தடுப்பு மருந்து அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த ஜோனஸ் சால்க் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சார். அதாவது போலியோ நோயை தடுக்கிறதுக்கு தான் பயன்படுது. இதை கண்டுபிடிச்சவர் ஜோனல் சால்க் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சார், இந்த தடுப்பூசியை. இது வந்து இளம்பிள்ளைவாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, போலியோ, அந்த நோயை தடுக்கிறதுக்கு தான் பயன்படுது. இது வந்து செயலிழக்க செய்யப்பட்ட போலியோ வைரஸை கொண்டு தான் இது தயாரிக்கப்படுது. இவர் கண்டுபிடிச்சதுனால இத்தடுப்பூசியும் இவரோட பேரே வச்சுட்டாங்க, ஜோனஸ் சால்க், இதை கண்டுபிடிச்சவர், சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, போலியோ. தசை நார்களில் 100 அல்லது ஆயிரக்கணக்கில் காணப்படும் கோள வடிவ அமைப்புகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: ஆக்டின், மயோசின், மயோபைப்ரில்கள், மயோசைட்டுகள். இதுக்கு ஆன்சர் என்னென்னா மயோபைப்ரில்கள். ஆக்சுவலாக இந்த தசை நார்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக கோல் போன்ற இழைகளால் ஆனது. இது வந்து மயோபைப்ரில்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆக்டின், மயோசின் அப்படின்னா இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த தசை சுருங்குது இல்லைங்களா, அந்த தசை சுருங்கிறதுக்கு தேவையான புரதத்துக்கு பேர் தான் ஆக்டின், மயோசின். அதாவது தசை சுருங்கிறதுக்கு தேவையான புரதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டின், மயோசின், இது 2 புரதங்கள் தான் தேவை. இந்த 2 புரதங்களும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மயோபைப்ரில்கள் இழைகளில் தான் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவும் விட்டமின் எது? விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் கே. நம்ம விட்டமின் பற்றி ஒரு லெசன் பார்த்தோம், டெஸ்ட் கூட எழுதியிருக்கோம். விட்டமின் இ இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவுற விட்டமின் எதுனா விட்டமின் இ. விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை எதிர்ப்பு விட்டமின் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு, அப்புறம் தசைகளோட வலிமைக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த விட்டமின் ஈயை இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்துறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th கொஸ்டின். நுரையீரலிலிருந்து இடது ஆரிக்கல்களுக்கு இரத்த ஓட்டம் நடைபெறுவது: நுரையீரல் இரத்த ஓட்டம், உடல் சுற்றோட்டம், கரோனரி சுற்றோட்டம், ஒற்றை சுற்றோட்டம். இதுக்கு ஆன்சர் என்னென்னா நுரையீரல் இரத்த ஓட்டம். இப்போ இதயத்தில் ஆரிக்கல்கள், வென்ட்ரிக்கல்கள்னு 2 இருக்கும் இல்லைங்களா, இதில் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆக்சிஜன் குறைஞ்ச ரத்தம் இருக்கும். அதாவது வலது வென்ட்ரிக்கல்களில் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் இருக்கும். அந்த ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வந்து நுரையீரலுக்கு போகும். அங்கே போயிட்டு நுரையீரலுக்கு போனதும் அங்கே ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு மீண்டும் அது வந்து இடது ஆரிக்கல்களுக்கு வரும், சரிங்களா? அதாவது வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆக்சிஜன் குறைஞ்ச ரத்தம் நுரையீரலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு மறுபடியும் அது இடது ஆரிக்கல்களுக்கு வந்துடும், சரிங்களா? இந்த சுழற்சிக்கு பேர் தான் நுரையீரல் இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.